ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பாருங்கள், ஒரு தாம்பலத்தில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு தாம்பலம் எடுத்து அதில் தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம், கண்ணாடி, மாதுளம்பழம், வாழைப்பழம், கொய்யாப்பழம், கண்ணாடி வளையல், ஜாக்கெட் பிட்டு, கொஞ்சம் பூவு, 11 ரூபா காயின், இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. வருகிற 21/8/2026 வரலட்சுமி விரதம் வருதுங்க. அதாவது வரலட்சுமி விரதங்கிறது சுமங்கலிங்க எல்லாருமே கொண்டாடலாம். அதனால் இவங்க கொண்டாடலாம், அவங்க கொண்டாடலாம், இவங்க கொண்டாடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. திருமணமான சுமங்கலி பெண்கள், திருமணமாகாத பெண்கள் எல்லாருமே அடுத்தவங்களுக்கு சுமங்கலிங்களை கூப்பிட்டோ இல்லை திருமணமாகாத பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டோ இந்த மாதிரி நீங்கள் தாம்பலம் வச்சு கொடுக்கும்போது உங்கள் வீடு செல்வ செழிப்பாக இருக்கும். ஏன்னா இத்தனையுமே மகாலட்சுமிக்கு பிடிச்சமான ஒன்று. இதை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது மகாலட்சுமி உங்கள் மேலே ரொம்ப பிரியப்பட்டு உங்கள் மேலே ஆசைப்பட்டு உங்கள் வீட்டுக்கு தேடி வருவா. அது மட்டும் இல்லாமல் சுமங்கலிங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வச்சு கொடுக்கும்போது நமக்கு சுமங்கலித்துவம் பெருகும். தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க. கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு சீக்கிரம் திருமணமாகும். எந்த செவ்வாய் தோஷம் இருந்தாலும் ராகுக்கு எது இருந்தாலும் இது மாதிரி நீங்கள் வச்சு கொடுக்கும்போது இந்த தாம்பலத்தின் மூலமாக அது நிவர்த்தி அடையுது. சீக்கிரம் திருமணம் ஆகும், சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சாஸ்திரத்தில். அதனால் இந்த மாதிரி நம்ம அதாவது சுமங்கலி விரதத்தை நம்ம கண்டிப்பாக கொண்டாடணும். வீட்டில் ஒரு 3 சுமங்கலி, 5 சுமங்கலி, 7, 9, 11 இது மாதிரி ஒற்றைப்படையில் கூப்பிட்டு நீங்கள் இது மாதிரி கொடுங்க. உங்களால் என்ன முடிஞ்சதோ அதை வச்சு கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. கூப்பிட்டு குங்குமம் கொடுத்தா அந்த சுமங்கலி அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த சுமங்கலிகளுக்கு கொடுக்கும்போது அம்பாளுக்கே நம்ம கொடுக்குற மாதிரி நமக்கு ஒரு மன திருப்தி ரொம்ப இருக்கும். அதனால் சுமங்கலி விரதம் வருகிற வெள்ளிக்கிழமை 21/8/2026 வருது. வருகிற வெள்ளிக்கிழமை. அதனால் இந்த வெள்ளிக்கிழமையை தவற விடாதீங்க. எல்லாருக்கும் கூப்பிட்டு அவங்க பழகினவங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் இதெல்லாம் தாம்பலம் முடியல அப்படின்னா கூட குங்குமம், பூவு, வெற்றிலை பாக்கு வச்சு கொடுத்தா கூட போதும். எனவே இது மாதிரி செய்யுங்க. உங்கள் வீட்லேயும் மங்களங்கள் நிறையும், மகாலட்சுமி நிறைந்து இருப்பாள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.